அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி நம்பியகப்பொருள். இந்த நம்பியகப்பொருள் பார்த்திங்கன்னா அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒலிபியல் அப்படின்னு 5 பிரிவுகளாக இருக்குது. இந்த 5 பிரிவையும் நம்மளால் இந்த ஒரு காணொளியில் பார்க்க முடியாதுங்கிறனால அகத்திணையியல் மட்டும் இன்றைய காணொளியில் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். வாங்க பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். நூலை பார்க்குறதுக்கு முன்னாடி நூலினுடைய ஆசிரியரை பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் நம்பியகப்பொருளினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்கவிராச நம்பி. ஆனால் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா நம்பி தான் இவருடைய இயற்பெயர். எதுக்காக அப்புறம் எல்லோரும் நாற்கவிராச நம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா, இவர் ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பாக்களில் புலமை பெற்றவராக இருந்தார். அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாற்கவிராச நம்பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைக்கிறாங்க. இவர் புளியங்குடி அப்படிங்கிற ஊரில் உய்யவந்தான் அப்படிங்கிறவ மகனாக இவர் பிறந்திருக்கார். இவர் சமயம் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கார். இவர் தமிழ் மொழி மட்டுமல்ல வடமொழியிலையும் ரொம்ப புலமை பெற்றவராக இவர் இருக்கார். ஆனால் இந்த நூலுக்கு என்ன பெயர் முதல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சாருன்னா அகப்பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நூலுக்கு பேர் வைக்கணும்னு நினச்சாரு. ஆனால் நம்பி அகப்பொருள் அப்படின்னு இந்த பேர் மாறி வந்துருச்சு. நாற்கவிராச நம்பியே இந்த நூலுக்கு உரையும் எழுதியிருக்காரு. இந்த நூலை பாண்டியன் குலசேகரன் அவையில் அரங்கேற்றியிருக்கார். இதுவரை ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்த்தோம். இப்போ பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். நம்பி அகப்பொருள் என்னும் அகப்பொருள் இலக்கண நூலில் முதல் இயலாக இருக்கக்கூடிய இயல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அகத்திணை இயல் தான். அந்த இயல் 116 நூற்பாக்களை கொண்டிருக்கு. இதனுடைய வகைகளை பற்றி புலவர்கள்லாம் ஒரு பாடலாகவே எழுதியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்தலை உலகத்து புலவோர் ஆய்ந்த அருந்தமிழ் அகப்பொருள் கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை என எழு பெற்றித்தாகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலவர்கள் எல்லாம் அகத்திணைகளை 7 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 திணைகளையும் சேர்த்து பெருந்திணை கைக்கிளை அப்படின்னு 2 திணைகளையும் சேர்த்து மொத்தம் 7 திணைகளாக அகத்திணையை பிரிச்சிருக்காங்க. இதை இந்த அகத்திணைகளை 3 பொருளாக சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இது ஒன்றொன்றத்தை பற்றி இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம 5 திணைகளை முதல்ல பார்த்துருவோம். ஏன் இதை 5 திணைன்னு மட்டும் 7 திணைன்னு சொல்லாமல் ஏன் 5 திணைன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 5 திணைகளும் ஒத்த அன்புடைய உணர்ச்சியை காட்டக்கூடியது. அதனால தான் இதை 5 திணைன்னு மட்டும் தனியாக பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி என்ன ஒத்த அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒத்த பொருத்தங்கள் பல்வேறு பொருத்தங்கள் இருக்குது. அதில் சில இது என்னென்னு பார்த்திங்கன்னா, பருவம், உருவம், குணம், அன்பு, தகுதியான வயது, குடும்ப நிலை, இந்த பொருத்தங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்துருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா இல்லறம் ரொம்ப நல்லறமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்றோர் எதிர்பார்ப்பு. அதனால தான் இதை அகன் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தால் ஏற்படக்கூடிய உணர்வை பற்றி சொல்லக்கூடியது இது அப்படின்னு சொல்கிறாங்க. கைக்கிளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருதலை காமம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தலைவியை தலையிடத்தில் சந்திக்கக்கூடிய தலைவன் அவகிட்ட தன்னுடைய நெஞ்சை பறி கொடுத்துட்றான். பறி கொடுத்துட்டு அவள் பின்னாடியே கேட்டுட்ருக்கார், தன்னுடைய காதல் நிலையை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் தலைவி தலைவனுக்கு விருப்பத்தை தெரிவிக்கலாம். அப்படி ஒருதலை பட்சமாக அவளை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடவனுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடியது கைக்கிளை. ஏன்னா உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஆடவனுக்கே இது முதல்ல ஏற்படுறதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பால் அளவில் கூறப்படுவது அக இலக்கண மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பெருந்திணை. பெருந்திணைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருந்தாத மன உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது பெருந்திணை. அதென்ன பொருந்தாத மன உணர்வுன்னா, விருப்பமில்லாமல் கட்டாயத்திற்காக திருமணம் செய்வது, அதாவது ஏற்றத்தாழ்வான வயது, அந்த மாதிரி ஒரு உறவு அமைஞ்சிச்சுன்னா இல்லறம் நல்லறமாகாது, ஒரு நிறைவான வாழ்வாகாது. அப்படிங்கிறனால தான் இது பெருந்திணை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த 5 திணை, கைக்கிளை, பெருந்திணை அப்படிங்கிற 3ல் 5 திணையே சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறனால அகப்பொருள் நூல் இந்த 5 திணை மற்றும் விரிவாக சொல்லுது. இந்த 5 திணைக்கு தான் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு 3மே பொருத்தி கூறியிருக்காங்க.
வாங்க அடுத்ததாக அதை பார்ப்போம். இப்போ முதற் பொருளை பற்றி முதல்ல பார்ப்போம். முதற் பொருளை பற்றி நம்பியக பொருள் என்ன சொல்லியிருக்குன்னா, நிலமும் பொழுதும் என முதல் இரு வகைத்தே அப்படின்னு சொல்லிட்டு 8வது நூற்பாடில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நிலமும் அந்த நிலத்திற்குரிய பொழுது அப்படிங்கிற காலத்தையும் சொல்லக்கூடியதான் முதற் பொருள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதையெல்லாம் மாணவர்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிசி தேர்வில் இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. சரி, முதல்ல நம்ம திணைக்குரிய நிலத்தை முதல்ல பார்த்துருவோம். அதாவது குறிஞ்சி முதலான 5 வகை நிலங்களையும் ஒரு நூற்பாவில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வரையே சுரமே புறவே பழனம் திரையே அவையவை சேர்க்கும் இடனே என ஈர் ஐவகைத்து அணையியல் நிலமே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. வரைனா மலை, மலையும் மலை சார்ந்த இடமும் எது அப்படின்னா குறிஞ்சி. சுரம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மணல்னு அர்த்தம். மணலும் மனம் சார்ந்த இடலும் பாலை. அடுத்து புறவு, புறவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு, காடும் காடு சார்ந்த இடமும் எது அப்படின்னா முல்லை. அடுத்து பழனம், பழனம்னா வயல் அப்படின்னு அர்த்தம். வயலும் வயல் சார்ந்த இடத்திற்கு மருதம் அப்படின்னு பேர். திரை, திரைனா கடல், கடலும் கடல் சார்ந்த இடத்தை மருதம்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் 5 திணைகளுக்குரிய நிலங்கள். அடுத்ததாக பொழுதை பற்றி பார்ப்போம். பொழுதை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. சிறுபொழுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளினுடைய பகுப்பு. பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டினுடைய பகுப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிறுபொழுதுனா ஒரு நாளினுடைய பகுப்பு, பெரும்பொழுதுனா ஒரு ஆண்டினுடைய பகுப்பு. நம்பியக பொருளில் சொல்லியிருக்கபடி சிறுபொழுது 5 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, மாலை, மாலைன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இரவு இருக்குல்ல, முன் இரவு இருக்குல்ல, அதை தான் மாலைன்னு சொல்லுவாங்க. யாமனம்னா நடு ராத்திரி, நடு இரவுன்னு சொல்லுவாங்க, அதை யாமனம்னு சொல்லுவாங்க. அடுத்து வைகறை, அதாவது சூரியன் தோன்றதுக்கு முன்னாடி இருக்குல்ல ஒரு விடியல், சூரியன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக இருக்கும் பாருங்கள், அதை தான் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்து நண்பகல், அது உச்சி பொழுது மண்டைய பழக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உச்சி பொழுது தான் நண்பகல்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏற்படு காலை, அதாவது சூரியன் மறையக்கூடிய அந்தி பொழுது, சாயந்தர நேரம்னு சொல்கிறாங்கள்ல, அதை தான் ஏற்படு காலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சிறுபொழுதில் வகை சார்ந்தது. அடுத்ததாக பெரும்பொழுது பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். அதாவது ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 12 மாதங்கள் இருக்குல்ல, அந்த 12ஐ 2 கூட்டணும் அப்படின்னா பெரும்பொழுது ஆகும். கார்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி புரட்டாசி. கூதிர்னா ஐப்பசி கார்த்திகை மாதத்தை சொல்லுவாங்க. முன்பனி அப்படின்னா மார்கழி தைய சொல்லுவாங்க. பின்பனி அப்படின்னா மாசி பங்குனியை. இளவேனில் அப்படின்னா சித்திரை வைகாசி மாதத்தை சொல்லுவாங்க. முதுவேனில்னா ஆனி ஆடி. இதெல்லாம் பெரும்பொழுது வகையை சார்ந்தது. இது எல்லாவற்றையும் சொல்லக்கூடியதான் முதற் பொருள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கருப்பொருள். அதாவது நிலமும் பொழுதும் சொல்லக்கூடிய முதற்பொருள் இருக்குல்ல, அந்த முதற்பொருளோட கூட்டுறவால் உருவானவை தான் கருப்பொருள்கள். அதாவது உருவானது, உருவாக்கப்படுவது அப்படிங்கிற அடிப்படையில் தோன்றினதை 14ஆக பிரித்து அதை கருப்பொருளாக சொல்லியிருக்காங்க. நம்பியக பொருளில் கருப்பொருளை பற்றி ஒரு பாடல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆரணங்கு உயர்ந்தோர் அல்லோர் புல் விலங்கு ஊர் நீர் பூர் மரம் உணா பறை யாழ் பண் தொழில் என கரு 7 வகைத்தாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரணங்குன்னா தெய்வம்னு அர்த்தம். உயர்ந்தோர்னால் எல்லாரையும் சொல்லலை, மனிதரில் உயர்ந்தோராக இருக்காங்களா அவங்கள குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அல்லோர்னா தாழ்ந்தோர், புல்லுனா பறவை, விலங்கு, அப்புறம் தாவரம், குடியிருப்பு, வாழ்விடத்திற்கான தொழில், உயிர் வாழ்வதற்கான நீர், பொழுதுபோக்கிற்காக இசைக்கக்கூடிய இசை, இதெல்லாம் என்ன அப்படின்னா உயிர் குலத்தினுடைய தேவைகள். இது எல்லாத்தையும் தான் கருப்பொருளாக சொல்லியிருக்காங்க. இவை ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொன்றாக வேறுபடும். இந்த கருப்பொருளில் உயிர்கூட்டத்தில் எது ரொம்ப உயர்ந்த பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களை தான் உயர்ந்த பொருளாக சொல்கிறாங்க. அந்த மக்களுடைய வாழ்வு தான் உயர்வுடையது. அந்த உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை வச்சு தான் அகப்பொருளாக பிரிச்சிருக்காங்க. இந்த அகப்பொருளை பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த காணொலியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறனால எதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நூற்பாவளியில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நாங்கள் இப்போ பார்க்கக்கூடியது உரிப்பொருள். உரிப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தை தான் அகப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த ஒழுக்கம்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு பண்போடைய அடிப்படையில் உணர்த்தக்கூடிய கற்பு ஒழுக்கத்தை தான் இங்கே ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒழுக்கத்தை திருமணத்துக்கு முன்னாடியும் சொல்லலாம், பின்னாடியும் சொல்லலாம்.
சரிங்களா? அந்த ஒழுக்கத்தை நிமித்தங்களாக சொல்கிறாங்க. என்னென்ன நிமித்தம்? புணர்தல், பிரிதல், இருத்தல், ஊடல், இரங்கல் அப்படின்னு 5ஆக பிரித்து சொல்லியிருக்காங்க. அதாவது குறிஞ்சிக்குள்ளது புணர்தல். புணர்தல்னால் என்ன அர்த்தம்? உள்ளத்தாலும் உடலாலும் இணையக்கூடியதான் புணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருமணத்திற்கு முன்னர் நிகழும் சந்திப்பாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. திருமணத்திற்கு பின்னரும் இந்த புணர்தல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லுவாங்களா. இது கற்பினுடைய அடிப்படை அப்படின்னு சிறப்பு நோக்கி குறிஞ்சி திணைக்கு இதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாலை. பாலையோட நிமித்தம் என்ன அப்படின்னா பிரிவும் பிரிதலும். பிரிதல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் போருக்காக, கல்விக்காக, இல்லை பொருள் தேடி இது போல் ஏதோ ஒரு காரணத்துக்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு போகிற நிலையை தான் என்ன அப்படின்னா பிரிதல்னு சொல்லுவாங்க. இது பாலை நிலத்திற்கு உரியது. அடுத்ததாக முல்லை. முல்லைக்குரிய நிமித்தம் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவி தலைவனோட பிரிவை பொறுத்து கொண்டு ஆட்சி இருத்து இருக்கால, ஐயோ தலைவன் பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையை தான் என்னென்னு சொல்லுவாங்க இருத்தல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து மருதம். மருதம்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். ஊடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவப்படுறது. அதாவது தலைவன் தலைவி தலைவன்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபம் கொண்டு கோபமாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊடல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்ததாக நெய்தல். நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரங்கல் அப்படின்னா வருந்துதல்னு அர்த்தம். தலைவி தலைவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ தலைவி தலைவனை நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இரங்கல் சொல்லி அழைக்கிறாங்க. நிமித்தம்னா முதல்ல நினச்சிக்கங்க. நிமித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அந்த நிலத்திற்குரிய ஒழுக்கம் சொல்கிறோம்ல, அது முன்பின் செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய பொருளைத்தான் நிமித்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அகத்திணைகளுடைய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இதெல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இப்போ அகத்திணையுடைய வகைகளை பார்ப்போம். இதை 2 வகையாக பிரிக்கலாம். அகத்திணைகளுடைய 2 வகை என்னென்ன அப்படின்னா, ஒன்று களவு, 2வது கற்பு. களவு வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவனும் தலைவியும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மறைமுகமான காதல் வாழ்க்கையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கன் கூட்டம், பாங்கியர் கூட்டம்னு. இயற்கை புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா தலைவனும் தலைவியும் சேர்ந்து இயற்கையாக 2 பேரும் ஒன்றா பார்க்குறதுக்கு பேர் இயற்கை புணர்ச்சி. இடந்தலைப்பாடு அப்படின்னா முன்னாடி சந்தித்த அதே இடத்துல 2 பேரும் கூடி மகிழ்கிறதுக்கு பேர் தான் இடந்தலைப்பாடு. அடுத்து பாங்கன் கூட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சந்தித்த இடத்துலே தலைவனுடைய தோழன் இருக்கான அவனை வச்சு சந்திக்கக்கூடியதற்கு பேர் தான் பாங்கன் கூட்டம். அடுத்து பாங்கியர் கூட்டம் அப்படின்னா தலைவியோட தோல்வி வாயிலாக தலைவனை மீண்டும் காணக்கூடிய நிலையை சொல்லக்கூடியதான் பாங்கன் கூட்டம். இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவு வாழ்க்கையில் வரக்கூடியது. நேரம் கருதி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்ததாக கற்பு வாழ்க்கை பற்றி பார்ப்போம். கற்பு வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லக்கூடியதான் கற்பு வாழ்க்கை. இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. களவின் வழிவந்த கற்பு, களவின் வழிவராத கற்பு. களவின் வழிவந்த கற்பு அப்படின்னா தலைவனும் தலைவியும் 2 பேரும் காதல் வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி அறத்தோடு நிலை வாயிலாக 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை நிலை பற்றி சொல்லக்கூடியதான் களவின் வழிவந்த கற்பு. அடுத்து களவின் வழிவரா கற்பு அப்படின்னா என்ன? காதல் வாழ்க்கைக்கு வாய்ப்பே இல்லாமல் தலைவனுடைய பெற்றோரும் தலைவியோடு பெற்றோரும் சேர்ந்து திருமணம் முடிக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது தான் களவின் வழிவரா கற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்திணைகளுடைய வகைகள். இதுவரைய நம்பியகப்பொருளில் ஒரு பகுதியான அகத்திணையல் பற்றி பார்த்தோம். அந்த அகத்திணையில் இருக்கக்கூடிய முதற்பொருள், உரிப்பொருள், கரிப்பொருள் பற்றியும் அகத்திணையினுடைய வகைகளான களவு கற்பு பற்றியும் பார்த்தோம். அடுத்த காணொளியில் இன்னொரு பாடத்தை பற்றி சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி.